எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். மட்டும் நானும் இன்னைக்கு சிஎஸ்கே டீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இப்ப திருப்பி டபுள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறோம். தலை வந்து முடியாதுன்ட்டாருப்பா. 2 வீக்ஸ் காஃப் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு தான் அவங்க சொல்லியிருக்காங்க அஃபிஷியலா. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் 2 வீக்ஸ்க்கு அப்புறம். அவர் வந்து ரொம்ப கீனா தான் இருந்தார். ஃப்ரம் வாட் வி சி எல்லாம் ப்ராக்டிஸ் மேட்சஸ் எல்லாத்துலயுமே இந்த ப்ராக்டிஸ் மேட்ச் வீடியோல எல்லாம் 2 இன்னிங்ஸுமே அவர் வந்து ஆடி இருக்காரு. ஆர்வமோட தான் பயங்கர ஆர்வத்தோடு வந்திருக்காரு. டீம் டிபார்ச்சருக்கு முன்னாடி கடைசி ப்ராக்டிஸ்லயும் அவர் பேட்டிங் ஆடி இருக்காரு. நல்லாவே ஆடி இருக்காரு. ஸோ ஆல் செட் டு ஃபீச்சர் இந்த பிளேயிங் 11 பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த இன்ஜுரி அப்படிங்கிறது அன்அவாய்டபிள். ஸோ இது வந்து இன்னும் நிறைய ஓப்பன் அப் பண்ணுது, நிறைய ஆப்ஷன்ஸை. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது வந்து ருத்து சஞ்சு ஓப்பனிங் அப்படின்னா அந்த ப்ராக்டிஸ் மேட்ச் படி பார்த்தா மாத்ரே வாஸ் கம்மிங் அட் 3. அதுக்கப்புறம் வந்து அவங்க தூபே பிரவிஸ்லாம் இருக்காங்க, கார்த்திக் சர்மா இருக்காரு. இப்போ இன்னொரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. இப்போ தோனிக்கு ஒரு இது ஓப்பன் ஆகுது. வீர் வந்து போடுறாரு. பட் பவுலிங் எந்த அளவுக்கு ஃபுல்லா ஒரு ஃபுல் டில்ட் போடுற மாதிரி எல்லாத்துலயும் விளையாடுறாரு, இஸ் டேக்கிங் பார்ட். பட் எந்த அளவுக்கு அப்படின்றதும் இன்னும் ஒரு டவுட்டா இருக்கு. அப்புறம் அப்படியே வந்து தே ஹாவ் சம்படி லைக் ஓவர்டன், தே ஹாவ் சம்படி லைக் அகில் ஹுசேன் ஒரு ஆப்ஷனு. மேட் ஹென்ரி வந்துட்டாரு, கலீல் கம்போஜ் 100. ஸோ இதுல இருந்து தான் அவங்க தே வில் ஹாவ் தேர் இது. சர்ஃபராஸ் ஊர்வில் வெளியே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த மேக்கப். இந்த சொன்ன அந்த ஒரு 14-15 இருந்து தான் தேல் பி பிக்கிங் அப்படின்றது வி கேன் கெஸ் அட் திஸ் பாயிண்ட். அமான் கான், ராமகிருஷ்ண கோஷ்லாம் இருக்காங்க, ப்ராக்டிஸ் மேட்ச்ல கொஞ்சம் கொஞ்சம் போடுறாங்க. பட் இனிஷியலி அந்த ஒரு இம்பாக்ட் 15 அவங்க வருவாங்களா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். ஈவன் ராகுல் சார் கூட போட்டார், நிறைய இது பண்ணாங்க. கெய்க்வாடும் சாம்சனும் ஆடினாங்க. ஸோ மட்டும் என்ன நினைக்கிறேன், இப்போ இந்த இன்னும் நிறைய பாசிபிலிட்டிஸ் ஓப்பன் அப் பண்ணுது இது. இப்ப தோனி இல்லைன்னா இன்னும் பேலன்ஸ்டா இருக்கும்னு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன். பட் இப்ப 2 வீக்ஸ் இல்லைன்னு. ஆனா அவர் ஆக்சுவலா நல்லா விளையாடுறாரு. அது இன்ஜுரி எப்ப ஆச்சு? கடைசி ப்ராக்டிஸ் மேட்சுக்கு அப்புறமா இல்ல முன்னாடியே? ஏன்னா அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வந்து சில வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வர வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் லிம்ப் பண்ற மாதிரி இருந்துச்சு. மேபி ஏன்னா 2 வீக்ல எல்லாம் காஃப் ட்ரெயின் இது ஆகாது, ஏற்கனவே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 வீக்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சே கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால தான் கீப்பிங்கும் பண்ணல, எதுவும் ப்ராக்டிஸ் மேட்ச்ல எதுவும் ட்ரில்ஸ் ஓடவும் இல்லை. ரன்னும் பெருசா ஓடின மாதிரி இல்லை, வெறும் நின்று 6 அடிக்கிறது தான் காமிச்சாங்க. பட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணனா அதான் இப்ப நம்பர் 3 ஊர்வில் பட்டேலா இல்ல மாத்திரேவானா? நீ சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் மேட்ச்ல பார்த்தா மாத்திரை மாதிரி தெரியுது. பட் ஊர்வில் பட்டேலும் பிளெக்சிபிளா, அவரு இன்னும் ஸ்பின்னு நல்லா விளையாடுவாரு. அது பொறுத்து ஊர்வில் பட்டேல. ஐ திங்க் நீ சொன்ன மாதிரி பிரசாந்த் வீர் ஃபிட்டா இருக்காரா இல்லனா அது வந்து ஓவர்டனா அகில் ஹுசேன்ன்றது இதை வந்து டிசைட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பிரசாந்த் வீர் வந்து நம்ம பார்த்திருப்ப பிராக்டிஸ் மேட்ச் விஷுவல்ஸ்லயும் அவர் வந்து பெருசா பவுலிங் போட்ட மாதிரி போடல, சும்மா நின்னு கொஞ்சம் ஃப்ளோட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ஒரு மாத்திரை விக்கெட் எடுத்தாரு கேட்ச், அதுவுமே வந்து ரொம்ப நின்னு போட்ட மாதிரி இருந்துச்சு, ஃபுல் ரொட்டேஷன் பண்ணல ஸ்பின்னு. அதான் பட் அது பார்க்கணும் நம்ம. அது இல்லைன்னா ஐ திங்க் அகில் ஹுசேன் மைட் பிளே. மற்றபடி அதே தான் இருக்கும் 11. 9, 10, 11, 12 ஷுவரா? இப்ப கலீல் கம்போஜ், ஹென்ரி, நூர் அஹமத். கலீல் கம்போஜ், ஹென்ரி, நூர் அஹமத் ஷுவர், அப்சல்யூட்லி ஷுவர். இப்போ இன்னொன்னு என்னன்னா, வீர் வந்து பவுலிங் போடல, அவர் ஃபுல் டில்ட்ல பவுலிங் போட முடியல அப்படின்னா இஸ் ஹி குட் இனஃப் டு பிளே அஸ் அ பேட்டர் அலோன்? அதை நீ என்ன நினைக்கிற? ஒரு பட் மெயினா என்னன்னா அந்த 2வது லெஃப்ட் ஹேண்டர் இந்த டீம் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் விளையாடி ஆகணும்னு நான் நினைக்கிறேன். லைக் இந்த இப்ப இருக்கிற இதுல வந்து ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வச்சுட்டு என்டையர் இதுல அகில் ஹுசேன் இருந்தாலும் சொல்றேன், டாப் 7ல ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வச்சு போறது வந்து இப்ப கொஞ்சம் கஷ்டமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்பெசிபிக்கலி அவங்க இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் ராஜஸ்தான்ல விளையாடுறோம், ஜடேஜா பிஷ்னாய் 2 பேரும் உள்ள கொண்டு வருவாங்க. பிஷ்னாய் என்னதான் கூகுளியா போட்டுட்டு இருந்தாலும் ஓகே லெக் ஸ்பின்னர் கனெக்ட் பண்ணா ஜடேஜாவும் உள்ள போடுவாரு. ஸோ அதனால லெஃப்ட் ஹேண்டர் கண்டிப்பா தேவைப்படும் நான் நினைக்கிறேன். ஆமாடா, பட் 7, 8ன்னு அவங்க அகில் ஹுசேன், தூபே 2 பேர் வச்சிருக்காங்களே, அப்படி பண்ணா பத்தாதுங்கிறியா? பத்தாது. பிரசாந்த் வீரும் விளையாடுவார்தான் நினைக்கிறேன் அந்த ஸ்பாட்டு. அண்ட் அவரு விளையாடிதான் ஆகணும். இப்ப அவரு பிராக்டிஸ் மேட்ச் விளையாடுறாரு, இப்போ விளையாட இம்ப்ரூவ் ஆயிடுவாரு. நம்ம என்டையர் சீசனும் அகில் ஹுசேன் வச்சு போக முடியாது. கொஞ்சம் அந்த 4th ஃபாரின் ஸ்பாட் வந்து கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா வச்சிருப்பாங்க. ஸோ அதனால அவரு பிளெண்ட் இன் பண்ணணும் அவரை. பட் அவரு பவுலிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணணும், அதுதான் வந்து குரூஷியல் பாயிண்ட். அதுல சர்ஃபராஸும் நல்லா தான் விளையாடுறாரு. அந்த பாயிண்ட்டுக்கு வா. சர்ஃபராஸும் வந்து பெரிய ஆப்ஷன். இப்ப ஐ திங்க் சர்ஃபராஸ் வந்து மோர் கார்த்திக் சர்மா அந்த ஸ்பாட்டுக்கு இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த மிடில் ஓவர் ஸ்பின் ஹீட்டர் வந்து யாரை ப்ரிஃபர் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஊருல் படேல் மாத்திரை அந்த மேல டாப் ஆர்டர் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா பவர் பிளேல விளையாடுறதுக்கு அப்படி அவங்க பார்ப்பாங்களோன்னு நான் நினைக்கிறேன்.
என்ன நினைக்கிற? பட் இல்லையா? இவங்க 2 பேருமே முதல்லே வந்துட்டாங்க. முதல்ல வந்து அவங்க இந்த டிஎன்பிஎல் பிளேயர் யாரோ ஆடுனாங்க அந்த பிராக்டிஸ் மேட்ச்ல. அதுக்கப்புறம் வந்து சர்ஃப்ராஸும் ஊர்வில்லுமே வந்தாங்க பேட்டிங் பண்றதுக்கு. ஸோ அது வந்து அப்போ அதுல இருந்து நீ என்ன திங்க் பண்ணுவ? அதான் ஊரில் படையில இருந்து ரெண்டுமே நல்லா விளையாடுறாரு. ஃபாஸ்ட் பவுலிங் ஸ்பின். சர்ஃப்ராஸ் கானும் வந்து ஃபாஸ்ட் பவுலர் வந்து வேற மாதிரி விளையாடுவார், பட் நல்லா விளையாடுறாரு. பட் மாத்திரையை வந்து ஸ்பின் விளையாடுறது கஷ்டம். மாத்திரை விளையாடுனா டாப் 3 விளையாடணும். மத்தவங்க எல்லாருமே 2 பேருமே எந்த பொசிஷன் வேணாலும் விளையாடலாம்னு நான் நினைக்கிறேன். லைக் ஊருல் பட்டேல், சர்ஃப்ராஸ் வந்து டாப் 3லயும் விளையாடலாம், 4, 5, 6ம் விளையாடலாம் அப்படின்ற பிளெக்சிபிலிட்டி இருக்கு. அது வந்து மாத்திரை கிட்ட இல்ல. ஆர் இது வரைக்கும் காமிக்கல. என்னடா? இல்ல ஒண்ணு இல்லன்னா இது வரைக்கும் நம்ம காமிக்கல. அவர் ஸ்பின் பயங்கரமா. இல்ல அதுதான் அது அவர் ஆக்சுவலா போஸ்ட் பவர் பிளே வந்து அவர் கேம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க, பார்த்தவங்க சொல்றது. பட் பார்ப்போம். அதான் சர்ஃபராஸ் ஊர்வில் அது ஒரு ஷோடவுனா கூட அவங்க அனுப்பி விட்டுருந்துருக்கலாம் ஒரு ஸ்பாட்டுக்கு, டு சி ஹவு தே கோ அப்படின்னும் அது கூட நம்ம திங்க் பண்ணலாம். அதான் அவங்க 2 பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க பிராக்டிஸ் மேட்ச்லயும் சரி. எல்லாரும் வந்து சொல்றதும் வந்து நல்லாவே இது பண்றாங்க. சர்ஃப்ராஸ் கானும் வந்து ஸ்மாட்ல எல்லாம் வந்து நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. ஓப்பனிங் இறங்கி அதுவும் ரெக்கார்டா அடிச்சாரு. அப்போ அடிக்கதான் நம்ம இவர் எப்படினாச்சும் உள்ள கொண்டு வரணும், எப்படினாச்சும் உள்ள கொண்டு வரணும்னாங்க. ஊர்வில் பட்டேல் வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சார் ஸ்மாட்ல. அதுக்கப்புறம் ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. பட் இங்க வந்து பிராக்டிஸ் உள்ள வந்து எல்லாரும் வந்து சொல்றது எல்லாருமே வந்து அவர் தான் சொல்றாங்க. கார்த்திக் சர்மாவும் ருத்துராஜ் சொல்லியிருக்கிறது வந்து நம்பர் 4, நம்பர் 5ல வந்து தூபேவும் கார்த்திக் சர்மா மாதிரி 2 பேர் உள்ள நடுவில் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், 6 சிட்டிங் ஸ்பின் எல்லாம் டேக் டவுன் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கார்த்திக் சர்மா ஐ திங்க் டெஃபினெட்லி வில் பிளே. அந்த இன்னொரு ஸ்பாட் தான் தெரியல. அந்த மிடில் ஆர்டர் வந்து தூபே, பிரவிஸ், கார்த்திக் சர்மா அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் ஃப்ரீஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த 5 அந்த 3 இவங்க 2 பேரும் ஃப்ரீஸ், ருத்து அண்ட் சஞ்சு. ஸோ இந்த 5 வந்து ஷுவர் ஆயிருச்சு. இன்னும் ஒரு 2 ஸ்பாட் மட்டும் அப் ஃபார் கிராப்ஸ். அது போக இந்த கடைசி 4 ஷுவர் ஆயிருச்சு. ஜேமி ஓவர்டன் பத்தி என்ன நினைக்கிறேன்? இப்போ பிரசாந்த் வீர் தான் போடுறாரு அப்படின்னா நல்லா பவுலிங் போடுறாரு. அவர் வந்து நாங்க ஒரு ப்ராப்பர் ஸ்பின்னரா கன்சிடர் பண்றோம்னா ஓவர்டன் வாழ்வாரு அக்யூசன் பதில். அது வந்து நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நான் இப்பவே சொல்றேன். நான் பார்த்தது அவங்க கொடுக்குற இதை பார்த்தாலே தெரியுது. ஐ டோன்ட் திங்க் இஸ் குட் இனஃப். இந்த பாயிண்ட்ல மேபி ஃபிட்னஸ் ஆயிருக்கலாம். ஐபிஎல்ல போடுறதுக்கு இஸ் நாட் எட் ரெடி அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனா நல்லா போட்டார். டொமஸ்டிக்ல வந்து லைக் அடிக்கிற ஓவர்ஸ் எல்லாம் போட்டாரு, கண்டெயின் பண்ற மாதிரி தான் போட்டாரு. இட்ஸ் நாட் சம்மன் லைக் ரொம்ப ஸ்பின் பண்றாரு அப்படின்லாம் இல்ல, பட் டிஃபென்சிவா நல்லா போட்டாரு அந்த மேட்சஸ்ல. பட் இப்ப வந்து பார்த்தா தெரியுது, அந்த மேட்சஸ் பார்த்துட்டு இந்த மேட்ச் பார்க்கும்போது ரொட்டேஷன் ஆஃப் த இது ஆர்ம்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்ல. ஃபுல்லாவும் லெக்கும் ரொட்டேட் பண்ணல, சும்மா நின்று போடுறாரு. அது நல்லாவே தெரியுது. அது பிராக்டிஸ் மேட்ச்னாலயா அது ஃபிட்னஸ்னாலயான்னு தெரியல, அது பார்க்கணும். ஃபிட்னஸ்னா நான் முதல்ல இருந்தே இதை நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த பாயிண்ட். அவர் ஃபுல் ஃபிட்ல இல்ல பவுலிங்க்கு அப்படின்னு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் அவங்க திங்க் பண்ணும். அவர் ஃபுல் ஃபிட்டா இருந்து ஃபுல்லா பவுலிங் போட்டிருந்தாருன்னா ஓவர்டன் கம்ஸ் இன் ஸ்ட்ரைட் அவே. பட் இப்போ இந்த பாயிண்ட் தான் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன். சொல்லு மட்டும் இப்ப அதனால ஓவர்டனோட இது அது பாதிக்குது இல்லையா? அதான் இப்ப பவுலிங் நம்பிக்கை இல்லைன்னா கண்டிப்பா இன்னொரு இது தேவை. இவங்க வந்து ராமகிருஷ்ண கோஷ் மகாராஷ்டிர பிளேயர் அப்படின்னு போவாங்களா? அந்த ஆப்ஷன் அவங்க எடுக்க முடியாதுடா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த ஸ்பாட்டுக்கு இப்ப அகில் ஹுசேனா ஓவர்டனா அப்படின்னு வருதுன்றப்போ கொஞ்சம் டைட் ஓவர்ஸோ இல்ல டிஃபென்சிவா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அகில் ஹுசேன் மாதிரி ஒரு விக்கெட் எடுக்க மாட்டாருன்னு வச்சுக்கலாமே தவிர ஒரு 2 overs 14 runs அவரால் போட முடியும்ல அகில் ஹுசேனால. இல்லைன்னா ஓவர்டன் விளையாடிட்டு கம்போஸ் ஸ்பேஸ்ல ராகுல் சார் அதுவும் பண்ணலாம். அதுவும் பண்ணலாம். ரெண்டுமே வேணும். ராகுல் சாக ஸ்ரேயாஸ் கோபால்னு வேற 2 பேர் இருக்காங்க. அதுல வந்து யார் அஹெடா இருக்காங்கன்னு நினைக்கிறேன்? ராகுல் சார். ஏன் ஸ்ரேயாஸ் கோபால் முன்னாடி இந்த டீம்ல இருக்காரு. பேட்டிங் ஆப்ஷன் உனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்குல்ல. ஸ்ரேயாஸ் கோபால் போன சீசன் ஃபுல்லா இருந்தாரு, ஒரு மேட்ச் கூட விளையாடல. அதுவும் ஒரு மேட்ச் கூட லைக் லிட்டரலி அகில் ஹுசேன் ஓவர் 10 பேசுறப்ப கொஞ்சமாவது ஒரு 10 ரன் தேத்துற மாதிரி ஒரு பேட்டர் வேணும்ல. 10-15 ரன் அடிக்கிற மாதிரி. இல்லன்னா 2 பேர்ல யார் ஃப்ரண்ட்ல இருக்காங்கன்னா நம்ம பார்த்தோம்னா இப்ப போன சீசன் வந்து என்டையர் சீசனே முடிஞ்சிச்சு. அந்த 4 மேட்ச்லயே அவருக்கு 2 சான்ஸ் கொடுக்கலையே அப்படின்னு செகண்ட் ஆப்ஷனா இருக்கிற ராகுல் சாருக்கு 5.5 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க, 5.2 crores கொடுத்து. சோ அதனால அவரு மேல இருக்காருன்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே. சோ அதான் இந்த இப்ப பேசினவங்க தவிர அமான் கான்லாம் போட்டாரு, பெருசா வேலைக்கு யாருமே தெரியல. பேக்கப்
சிவம் துபே ஆச்சுன்னா சரி ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் வேணும் அப்படின்னா ராமகிருஷ்ண கோஷ், அதுக்கப்புறம் அமன் கான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேகி அப்படிங்கிறது வந்து ஷார்ட் ஃபார்ம், மைத்திலிங்கிறது மீடியம் ஃபார்ம், மரகதவல்லிங்கிறது ஃபுல் ஃபார்ம் அப்படிங்கிறீங்க. ஐ மீன் சரி, அவர் இவருக்கு பேக்கப், அவர் அவருக்கு பேக்கப். பேட்டிங் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் துபே. இல்ல எங்களுக்கு பவுலிங் ஸ்ட்ரென்தன் பண்ணா ராமகிருஷ்ண கோஷ். ராமகிருஷ்ண கோஷ் இன்னும் கொஞ்சம் பவுலிங் நல்லா போடுறாரு அமன் கானோட, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்படிங்கிறீங்க. துபே ஆல்ரவுண்டர் இந்த டீம்ல. துபே எல்லாம் ஓவர் விட்டாரு இதுல பிராக்டிஸ் மேட்ச்ல எல்லாம், ஆனா அடியை போட்டு விட்டாங்க அவருக்கும் சரி அமன் கானும் சரி. பிரசாந்த் வீர்பாலையும் அடிச்சாங்கன்னா எல்லாரும் அடிச்சாங்க. ஓகே, ஸோ அதனால அதான் அது அடிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் மோர் பேட்டிங் டச் வரணுன்றதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்ததான் அது. அவன் பவுலர்ஸும் அந்த மாதிரி தானே அவங்க போட்டுட்டு இருந்தாங்க. மேபி சஞ்சு ருத்து வந்து நல்லா அடிச்சு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் வரணுன்றதுக்கு போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அந்த பவுலிங்லாம் பார்த்தேன்னா ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பார்ப்போம், இன்னும் வந்து சில கேப்ஸ் இருக்கு, போக தெரியும். 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தலை வந்தாரு அப்படின்னா தலை கேப்டனா திரும்பி உள்ள வர விட்டுறாதீங்கப்பா, இன்னொரு சீசனை சாமிக்கு விட்டுட்டு அந்த மாதிரி பண்ண விட்டுறாதீங்க. ருத்துராஜ் இந்த பேட்டியில வந்து சஞ்சு சாம்சன் 2 வருஷத்துக்கு முன்னாடி கால் பண்ணி இது பண்ணி கேட்டாரு, கேப்டனா இல்லனா அவன் கூட தான் விளையாடணும் அப்படின்னாரு. இவர் வந்து இல்ல நான் கேப்டனா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் சிஎஸ்கேக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பாப்போம் என்ன ஆகுதுன்னு. சோ இப்ப 2 வாரம் கழிச்சு தலை வரும்போது டீம் கந்தரகோலமா இருந்து திருப்பி கேப்டன்சி பண்ற மாதிரி இல்லாம இருந்தால் சந்தோஷம். கடைசி மேட்ச் வேற இந்த வாட்டி சென்னைக்கு வந்து அவே கிடையாது, ஹோம். அதுவும் வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டீம் நல்லா தான் இருக்கு. என்னடா இல்ல கடைசி மேட்ச் தான், பட் குவாலிஃபை ஆயிட்டோம்னா அதான் குவாலிஃபை ஆயிட்டா தெரியல, பார்ப்போம். அப்போ கூட குவாலிஃபையர்ஸ் நீங்க விளையாடுங்க, ஓகே, எனிதிங் வி டோன்ட் நோ ஃபார் நோ. இப்போ வந்து அதான் இந்த வாட்டி வந்து டீம் நல்லா இருக்கு. ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர், தீபக் கூடா அப்படின்ட்டு இருந்த இடத்துல இப்போ நம்ம வந்து நல்ல ப்ராமிசிங் ஹிட்டர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். கார்த்திக் சர்மா அப்படின்னு பேசுறோம், ஊர்வில் பட்டேல் பேசுறோம், ஆயுஷ் மாத்ரேன்னு பேசுறோம், சர்ஃபராஸ் கான் அப்படின்னு பேசுறோம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து லுக் மச் பெட்டர் டு சி அட்லீஸ்ட் இந்த ப்ராக்டிஸ் மேட்சஸ் இதெல்லாம் பார்க்கும்போது. நான் என்ன சொன்ன மாதிரி திரிபாதி பிரமாதமா விளையாண்டாரு ப்ராக்டிஸ் மேட்ச்ல, நான் பார்த்தேன். எனக்கு வந்து இப்ப என்னன்னா, முன்னாடி வந்து திரிபாதி இல்லைன்னா வெளியே யாரு, விஜய் சங்கர் அப்படின்னு அவங்க எல்லாம் வந்து ப்ரூவன்னா என்ன, ரஞ்சி ட்ரோஃபி இந்த மாதிரி டொமஸ்டிக் ரொம்ப வருஷமா ப்ரூவன். இப்ப இருக்கிற பேக்கப் வந்து பொட்டென்ஷியல் இருக்கு நிறைய பேர். இப்ப என்ன சொல்றது, சர்ஃபராஸ் கானும் வந்து பொட்டன்ஷியல்னு சொல்ல முடியாது, அவரும் டொமஸ்டிக் நல்லா விளையாடி இருக்காரு. பட் அக்ரெசிவா விளையாடி ரீசென்ட் ஃபார்ம் இருக்கு, நாட் வாஸ்ட் பிளேஸ் சரி அப்படின்னு ரொம்ப பட் ஓகே. அதான் கார்த்திக் சர்மா இவங்க எல்லாம் வந்து மோர் பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால இப்ப பாக்குறதுக்கு எவ்வளவு பேருக்கு 2 பேரும் யார விளையாடுறதுன்னு இல்லாம அவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கு. அப்பெல்லாம் வந்து இருக்கும். ஆமா, சோ அதுல வந்து இப்போ from what we have discussed, நான் sum up again. சஞ்சு ருத்து ஃபார் ஷுவர் 3, மேபி மாத்ரே ஃப்ரண்ட் ரன்னர் ஃபார் நோ. அந்த 3 அப்படிங்கிறது அப் ஃபார் கிராப்ஸ் ஸ்டில். 4 வந்து 4, 5, 6 கார்த்திக் சர்மா, தூபே அண்ட் பிரவிஸ்ட், தட் இஸ் டன். இது ஸோ அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா 7 ஒரு கேப் இருக்கு இல்லையா, பிரசாந்த் வீர் ஆடிடுவாரு அப்படின்னு நீ நினைக்கிற. அவரு பவுலிங் வந்து கான்ஃபிடென்ட்டா இல்லைன்னா மேபி வேற யாராவது சொல்லலாம், அந்த ஆப்ஷன் வேற யாராவது ஆடுவாங்க. அந்த ஸ்பாட்டுக்கும் வந்து திருப்பி ஊர்வில்லா, சர்ஃபராஸான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆடிட்டாங்க அப்படின்னா 8க்கு வந்து ஓவர்டன், பிரசாந்த் வீர் ஆடினா ஓவர்டன் வருவாரு. அப்படி அவர் ஆட முடியலன்னா 8க்கு வந்து அகில் ஹுசேன் வருவாரு. 9, 10, 11, 12 அது ஷுவர். கலீல், கம்போஜ், மேட் ஹென்ரி, நூர் அகமது. ஸோ இதுதான் சிஎஸ்கே. என்னடா கலீலும் அந்த பிராக்டிஸ் மேட்ச்ல ரொம்ப நல்லா போட்டாரு, கம்போஜும் நல்ல டெட்ல நல்லா தான் போட்டாரு. ஸோ அதுதான், ஸோ அந்த நாளும் வந்து நோ பிரெய்னர். ஸோ வந்து 7, 8, 3 அஃபார் கிராப்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம், பண்ணி அதை திருப்பி டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல் இருந்தா சரி. ஸோ இப்போதைக்கு இவ்வளோதான், பார்ப்போம். லெட்ஸ் விஷ் த டீம் வெல். மட்டும் ஏதாவது சொல்லணும்னா சொல்லி, லெட் வி கேன் க்ளோஸ். இல்ல இப்போ நான் நல்ல பேலன்ஸ்டா இருக்கு. ஐ ஃபீல் அந்த இதுக்கு ஒரு ஸ்பின் ஹிட்டர் அந்த மாதிரி கொஞ்சம் பிரிச்சு ஓரளவுக்கு கரெக்டா பண்ணிருக்க மாதிரி தான் தெரியுது நம்மளுக்கு. வந்து இனிஷியலா வந்து ரொம்ப ஆல்ரவுண்டர், அந்த ஃபாரின் ஆல்ரவுண்டர் இல்லாதது ஸ்கில் கொஞ்சம் இதுதான், வீக்னஸ் தான். பட் மற்றபடி பேட்டிங் வைஸ் வந்து அதுல பேட்டிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. ஐ ஃபீல் கொஞ்சம் அந்த அக்ரெசிவ் மைண்ட் செட்லேயே போனாங்கன்னா ஐ திங்க் இந்த தடவை பேட்டிங்லேயே முடிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ பார்ப்போம். ஸோ ஃபார் த பெஸ்ட். ஸோ வில் கீப் கமிங் வியூவர்ஸ். நீங்களும் உங்களோட பிளேயிங் லெவனை போடுங்க, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வில் கீப் கமிங் பேக். பை.